வணக்கம் மக்களே. சீமான் அண்ணன் வந்து ரொம்ப வைத்தெரிச்சல் பொறாமையில் கொலை வெறியில் இன்னைக்கு பேசியிருக்காப்புல. என்ன உங்களுக்கு அப்படி கொலவெறி? என்ன ஒரு கொலவெறி உங்களுக்கு? எவ்வளோ ஒரு அநியாயமான வார்த்தைகள், எவ்வளோ அசிங்கமான வார்த்தைகள் எல்லாம் நீங்கள் பயன்படுத்தி பேசியிருக்கிறீங்க. உங்களெல்லாம் ஒரு காலத்தில் நான் கூட மதிச்சிருக்கிறேன் சார். இப்போல்லாம் உங்களை மாதிரி ஆட்களுக்காக நாங்கள்லாம் மரியாதை கொடுத்தோம் அப்படிங்கிறதே எங்களுக்கெல்லாம் அசிங்கமாக இருக்குது. எவ்வளோ கேவலமான வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்துகிறீங்க. அன்னைக்கு விமர்சிச்சிங்க, ஓகே, அன்னைக்கு ஏதோ பேசிட்டீங்க, சரி பரவாயில்ல, அதனால தான் மண்ணை கவிட்டு போனீங்க. இன்றைக்கி நீங்கள் விமர்சிக்கிறது யாருன்னு தெரிஞ்சு தான் விமர்சிக்கிறீங்களா? இன்றைக்கி தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், என்னுடைய முதலமைச்சர், எங்களுடைய முதலமைச்சர், அதையும் தாண்டி அவர் உங்களுக்கும் முதலமைச்சர். ஒரு மாண்புமிகு முதலமைச்சரை பேசுறதுக்கு நல்ல ஒரு மரியாதை கலந்த வார்த்தைகள் இல்லைனாலும் அரசியல் ரீதியான கருத்துக்கள் உங்ககிட்ட இல்லையா பேசுறதுக்கு? எத்தனை கேவலமான வார்த்தைகளை வைக்கிறீங்க. தமிழ் 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 முதல் நீங்கள் சுத்த தமிழனா? உங்களுடைய குழந்தைய வந்து தமிழ் வழி கல்வி பயிற்சி வைக்கிறீங்களா? சொல்லுங்கள். மாற்றம் நம்மக்கிட்ட இருந்து தான் சார் ஸ்டார்ட் ஆகணும், அடுத்தவங்க கிட்ட இருந்து கிடையவே கிடையாது. நீங்கள் இன்றைக்கி சொல்கிறீங்க கிழக்கு தொகுதியில் நிற்கிறாரு, இன்றைக்கி திருச்சியில் பெரம்பூரில் போய் ஏன் நின்றீங்கன்னு கேள்வி எழுப்புறீங்க. நீங்கள் அரசியல் அமைப்பு சட்டத்தை தெரிஞ்சு தான் அரசியலுக்குள்ளே வந்திருப்பீங்க அப்படிங்கிறத நாங்கள் நம்புறதுனால கேட்குறோம். எந்த அரசியலமைப்பு சட்டத்திலேயாவது நீ இந்த தொகுதியில் தான் நிற்கணும், அந்த தொகுதியில் தான் நிற்கணும்னு எழுதியிருக்குதா? எந்த ஒரு தகுதியுள்ள தொகுதியிலையும் எந்த ஒரு தகுதி வாய்ந்த வேட்பாளரும் நிற்கலாம் அப்படிங்கிறது அரசியலமைப்பினுடைய சட்டம். ஆனால் நீங்கள் வந்து அது தெரிஞ்சு பேசுகிறீங்களோ தெரியாமல் பேசுகிறீங்களோன்னு தெரியல. அவர் எந்த தொகுதியில் நின்றாலும் ஜெயிச்சிருப்பார் சார். உங்களுக்கே அது தெரியும். தெரிஞ்சே நீங்கள் பேசுகிறது அசிங்கமாக இல்லையா உங்களுக்குலாம்? நாங்கள் கேட்குறோம். இன்றைக்கி வந்து விவாதம் வந்து தமிழ்நாட்டில் என்ன நடக்குது, என்ன இன்னைக்கு நிலவரம் என்ன, அரசியலுடைய எதிர்கருத்துக்கள் என்ன, விமர்சனங்கள் என்ன, அதை வச்சு பேசுங்க சார். நீ விஜயா, ஜோசப் விஜயா, நீ சினிமாக்காரன். நான் கேட்குற, ஸ்டாலின் சினிமாவில் நடிக்கலையா? ஐயா கலைஞர் அவர்கள் சினிமாவில் எதுவும் நடிக்கலையா, எழுதலையா? எம்ஜிஆர் அவர்கள் நடிக்கலையா? இன்றைக்கி அடுத்த துறையை விட்டு யாரும் அரசியலுக்கு வரலையா? இன்றைக்கி வந்து அண்ணாமலை அவர்கள் வந்திருக்கிறாங்க, தன்னுடைய எத்தனை பெரிய உயர் பதவியை விட்டுட்டு வந்திருக்கிறாரு. எப்படி இந்த கேள்விகளெல்லாம் முன்னெடுத்து வைக்க முடியுது உங்களால்? ஜனநாயக நாட்டில் மக்கள் தான் நீதிபதிகளே. மக்கள் நீதிபதிகளாக இருந்து ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு தலை வணங்கி மதிப்பளித்து அரசியல் கருத்துக்களுடனே மோதணுமே தவிர இப்படி அனாவசியமான வார்த்தைகளோடு மோதுவது நல்ல தலைவனுக்கு அழகில்லை. நீங்கள் முதல் நல்ல தலைவனும் கிடையாது. அதனால் என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சு பேசுங்க சார். தெரிஞ்சு பேசுங்க, நியாயமாக பேசுங்க. வைத்தறிச்சலில் என்ன வேணால் பேசிட்டு போகலான்னு நினைக்காதீங்க. சத்தியமாக சொல்கிறேனே, இனிமேல் நீங்கள்லாம் சட்டமன்றத்தை வாசலில் கூட நின்று பார்க்க முடியாது. நீங்களும் சரி, உங்களை சார்ந்த ஆட்களும் சரி, சுத்தமாக பார்க்க முடியாது. இந்த மாதிரி கேவலமாக கேடுகட்ட பேச்சுக்களெல்லாம் பேசிட்டு தெரிஞ்சிங்கன்னா சுத்தமாக வாய்ப்பே கிடையாது. நல்லதை நினை, நல்லதே நடக்கும். எங்கே நினைக்கிறது? அட்லீஸ்ட் வாயை மூடுனாலும் கேட்க மாட்டேங்கிறீங்க. சே.